எடுக்காத இரு அப்படி பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டில் இந்த இடத்துல பொஃப்பும் இந்த இடத்துல பட்டியும் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல எப்படி பொஃப் வைக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு ஈஸியான டிப் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம ஃபுல் ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணி வெட்டி வச்சுக்கிறோம். வெட்டி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொஃப் ரெடி பண்ண போகிறோம். பொஃப் எப்படி ரெடி பண்ணோம்னா நம்ம எப்பவும் போல் ஃப்ளீட் ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி தான். இந்த பக்கம் தையலுக்கு கேப்ஷன் வர தையல் சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஃப்ளீட் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட்டணும் இதுதான் இந்த ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்டை வந்துட்டு ரெண்டாக ஈவனாக மடக்கி அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் போட்டு வச்சுக்கணும். ரெண்டு கையிலையும் அதே மாதிரி மார்க் போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு மார்க் போட்டால் இந்த சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் போர்ஷனுக்கு வச்சு நம்ம எந்த அளவுக்கு பொஃப் தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த துணியில் மார்க் பண்ணிக்கணும். அது பார்த்திங்களா, இந்த மார்க்குக்கு மேலேயே இந்த மாதிரி ஃப்ளீட் சென்டர் போர்ஷன் வர மாதிரி வச்சு ஒரு தையல் போடணும். இது மாதிரி இன்னொரு கையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு அப்படியே பேக் சைட் திருப்பிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சென்ட்ரு போர்ஷன் எல்லாம் தெரியுங்களா. இதை விட நம்ம லைனிங்கை விட ஒரு இன்ச் வந்துட்டு கூட துணி இருக்கணும். அதை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கை நம்ம அப்படியே அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிற போகிறோம். இந்த அளவு தச்சிட்டோமா, இந்த இதில் ஃப்ளீட் வரைக்கும் தைச்சிட்டு அதை அப்படியே எடுத்துடணும் வெளியே. இப்போ வந்துட்டு இந்த தையலுக்கு நேரம் ஃப்ளீட்டை வந்து அடிக்காமல் நம்ம இந்த ப்ளைனாக இருக்கும் பார்த்தீங்களா நம்மளோட கை, இந்த ப்ளைன் கிளாத்தை வந்து நம்ம அடிச்சுக்கணும். ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்ட அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுருணும். தள்ளி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு போர்ஷன் இருக்கா, இந்த சென்டரையும் அந்த நம்ம துணி நல்ல துணியில் அந்த சென்டரை மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலே இந்த லைனிங்கை இந்த துணி நகலாமல் இதை அப்படியே கை வச்சு ஃபோல்ட் பண்ணி இப்படி மேலே தூக்கி வைக்கணும். இப்போ தூக்கி வச்சிங்கன்னா இந்த ஃப்ளீட்டில் அதுவே போய் உட்காரும். இப்போ நம்ம முடித்ததுலேருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நல்லா உங்களுக்கு பொஃப் தூக்கணும் அப்படின்னாக்க இந்த பொஃபை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தள்ளி ஃப்ளீட் கலையாமல் அப்படியே உள்ளே தள்ளணும். தள்ளி இந்த சென்டருதும் இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு கைணும். இது வந்துட்டு இந்த இருக்கா, இதை அப்படியே உள்ள லைட்டாக நமக்கு பொஃப் நல்லா வேணும் அப்படின்னாக்க தரலாம். இல்லை நார்மலாக வேணும் அப்படின்னாக்க சென்டரை மட்டும் உள்ள தள்ளி வச்சா போதும். மேலே வந்து இப்போ பொஃப் ரெடி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூக்க தேவையில்லை. இந்த கணக்கில் நீங்கள் டாட் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுலையே இந்த மாதிரி பொஃப் தூக்கணும். இப்போ வந்து நம்ம கீழே வந்து பட்டி எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி
சைடில் கரை கொடுத்துருவாங்க. இப்போ கரையை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட உள் சைடு உள் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, உள் பக்கத்தில் இந்த மாதிரி நல்ல பக்கத்தை மேலே போட்டுக்கோங்க. உள் பக்கம் இந்த மாதிரி மேலே, கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்க மாதிரி போட்டு கீழே தையலுக்கு ஃபேஸ் விட்டுக்கோங்க. அந்த தையல் வர்றதுக்கு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு இதை அப்படியே நம்மளோட நல்ல பக்கம் திருப்பி ஒரு அமுக்கு தையல். இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் வந்துட்டு நல்ல இந்த தையலுக்கு மேலே தான் துணி இருக்கணும், அந்த அளவு மாதிரி மார்க் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இப்போது அந்த தையலுக்கு மேலேயே நல்ல கிளாத்தை மடிச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஈவனாக வரல அப்படின்னாக்க இந்த இடம் ஒரு 3 இடத்துல வந்து நீங்கள் இந்த உயரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அளவு பண்ணால் ஈவனாக வரும். தையல் போடல அந்த தையல் தெரியக்கூடாது, தையலுக்கு மேலேயே நம்ம ஒரு அமுக்கு தையல் போடணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கட் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தா தெரியும், இப்படி பார்த்தா கூட பொஃப் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்குமா. கையில் போடுக்கிற வந்துட்டு அழகாக இந்த மாதிரி பொஃப் வந்துட்டு ஒரு நிமிஷம் தெரியும். ஃபுல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சாரீக்கு மேட்சிங்காக சில பேர் லேஸ் வைக்கலாம் தான் வைக்கலாம், இல்லை ஸ்டோனு இந்த மாதிரி நம்மளோட கற்பனைக்கு ஏற்றாப்புல நம்ம இதை வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். நான் வந்து இதை ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கல, இதுக்கு என்ன கொடுத்துருந்துட்டு இதோட ஃபைனல் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி 2 கையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தையல் தெரியுது, இந்த தையல் தெரில நம்ம லேஸோ இல்லை ஸ்டோனோ ஏதோ வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். சாரீக்கு மேட்சிங்காக லேஸ் வைக்கிறாங்களா இருக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தெரியாது எனக்கு தையலில் இந்த இது எப்படி தைக்கிறேன்னு தெரியலை, இந்த இதில் டவுட் இருக்குது அப்படின்னாக்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் நான் வீடியோவாக எடுத்து நான் போடுறேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளைவே வீடியோ எடுத்து நான் போடுறேன்.